வேர்ல்டு மேப் ஹிஸ்ட்ரியில் வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. இது வந்து ஜியாகிரஃபியில் உள்ள இந்தியா மேப்பா. இது வந்து அதாவது 3 பிளேஸஸாக நம்ம செட்டாக அப்படி படிச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு எப்படின்னா இப்போ பிளாட்டியூஸ்ன்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதை படிச்சுக்கிறணும். இது ஏ ஃபார் அரேபியன் சி, இங்கே பி ஃபார் பே ஆஃப் பெங்கால், இங்கே வந்து இந்தியன் ஓஷன். இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிளாட்டியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு மால்வா பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ. இது எப்படி அப்படின்னா இங்கனக்குள்ளே இப்படி இது வந்து ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற இடம். இந்த ரான் ஆஃப் கட்சிலேருந்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த இப்படி ஒரு கொம்பு மாதிரி வருதா, இந்த கொம்பு இங்கனக்குள்ளே நம்மளோட 1 ஃபிங்கர் இப்படி வச்சுக்கிறணும். 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸில் இந்த ரான் ஆஃப் கட்சோட மேல் கோடும் இந்த 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸும் சேர்ந்து இங்கனக்குள்ளே இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதை நல்லா ஷேட் பண்ணிவிட்டு இங்கே மால்வா பிளாட்டியூ. அதே போல் இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு குட்டி இந்தியா மாதிரி இருக்கா, பங்களாதேஷ். இதோட கை இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து ஒரு 1 ஃபிங்கர் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இந்த கைக்கு நேராக இங்கனக்குள்ளே இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஷேட் பண்ணிவிட்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து இங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படி கவுத்தி போட்ட மாதிரி இப்படி போட்டுட்டு உள்ளே ஷேட் பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளேயே டெக்கான் பிளாட்டியூ எழுதிக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக வந்து இந்த லைன் இருக்கிற இடம், இதை ஒட்டி லைனை ஒட்டி எழுதுறது வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ், இது ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் பார்த்திங்கன்னா ஒய் வந்து அப்படி மிரர் வியூவில் போட்ட மாதிரி இருக்கும். ஒய் நார்மலாக இப்படி போடுவோம்ல, அப்படி இல்லாமல் இது வந்து லாங் கோடாகவும் இது லாங் கோடாக இருக்கும், இது சின்ன கோடாக இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸு, அதுக்கப்புறம் இன்னுமே மேலே அப்படி வரும் ஈஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து முக்கியமாக இந்த இப்படி ஒரு இந்தியாவோட தலை மாதிரி வருது, இங்கே ஒரு லைட்டு குழி மாதிரி வருதா, இது வந்து இந்த ஸ்லாண்டிங் லைனை ஒட்டி வருது காரக்கோரம் ரேஞ்ச். லடாக், ஜாஸ்கர் ரெண்டும் இந்த குழிக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஷிவாலிக் வெளியே இருக்கிறது சுலைமான் கைலாஷ் ரேஞ்ச். அப்புறம் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரான் ஆஃப் கட்சோட இங்கே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குல்ல, இந்த இது வந்து நிறைய பிளேசஸ் இங்கே வரும். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் இது, அப்புறம் வந்து தார் டெசர்ட்டு, அப்புறம் ரெயின்ஃபால் பிலோ 50 சென்டிமீட்டர், டெசர்ட் சாயில், டெசர்ட் ஃபாரஸ்ட், ஷ்ரப் அண்ட் தான் ஃபாரஸ்ட். அப்புறம் இந்த ஆரவல்லி ரேஞ்ச், இந்த கேப் அப்படி மறைச்சிட்டு போடுற மாதிரி ஆரவல்லி ரேஞ்ச் வரைஞ்சி எழுதிக்கிறணும். சாம்பார் சால்ட் லேக் அப்படின்ற ஒன்று இங்கே தான் வரும். அதுக்கப்புறம் இந்த பங்களாதேஷோட கைக்கிட்ட இந்த அப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த கைக்கு மேலே அப்படி 3 புள்ளி அக்கண்ணா மாதிரி வச்சுட்டு காரோ, காசி, ஜெயிந்தியா. அப்புறம் இந்த ரிவர் மேப்பில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே தலையிலேருந்து வந்திங்கன்னா இண்டஸ்க்கு எப்படி வரையணும்னா சும்மா இங்கேருந்து ஆரம்பித்தா போதும். இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இங்கே இது வரைக்கும் இந்த இடம் இப்படி உள்ள இது வரைக்கும் விட்டால் போதும். இண்டஸ் வெளியவும் இண்டஸ்ன்னு எழுதிடலாம், உள்ளே இண்டஸ்ன்னு எழுதிடலாம். இங்கே முக்கியமான ரிவர்னு பார்த்தோம்னா கங்கா. இந்த பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, இதோட கால்கிட்ட இருந்து இப்படி ஆரம்பித்து அப்படி இந்த இப்படி போய் இது வரைக்கும் இவ்வளோ வரைஞ்சோம்னா போதும் கங்கா. அதுக்கப்புறம் இங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பறவையுடைய தலை மாதிரி இருக்கும், இது பீக் மாதிரி இருக்கும். அதோடைய கழுத்துக்கிட்ட இருந்து வர்றது ஃபஸ்ட்டு மகாநதி. மகா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, வைகை, அந்த 5 ரிவர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். சரியா, அந்த கழுத்துக்கிட்ட வர்றது மகாநதி. அப்படியே அந்த ஸ்லாண்டிங் லைனில் வந்து ஒரு குண்டு குழி மாதிரி இருக்கா, இது கோதாவரி. அப்புறம் ஒரு ஷார்ப் எல்லாம் மாதிரி இருக்கிறது கிருஷ்ணா. அப்படியே வந்தோம்னா இது வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு மனுஷனோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அந்த நோஸோட இந்த பள்ளம் இருக்குல்ல, அதிலேருந்து இப்படி நல்லா இறக்கமாக போட்டு இப்படி போடணும்.
ஒரு பிரான்ச் போட்டால் கூட போதும், காவேரி. அப்புறம் வாய்கிட்ட வர்றது வைகை. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இதிலருந்து நர்மதா, தப்தி. அப்புறம் இங்கே வந்து மாகி, சபர்மதி இல்லை ஸ்ரவதின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா மாகி, சபர்மதி, நர்மதா, தப்தி அப்படின்னு எழுதிக்கிறலாம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னால் மகாநதி, கோதாவரி இதெல்லாம் வந்து எழுதலாம். அப்புறம் வந்து இந்த லேக்கு கேட்பாங்க. இது சில்கா லேக்கை வந்து போர்ட் இன் ஒடிஷா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கனக்குள்ளே பாரதீப்புன்னு ஒன்று வரும். அது வந்து இங்கே டாட் வச்சுட்டு எழுதணும். பாரதீப் வந்து போர்ட் இன் ஒடிஷான்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். அப்புறம் இந்த லேக் வந்து இங்கனக்குள்ளே லைட்டாக இங்கனக்குள்ளே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வெட்டு மாதிரி. அது சில்கா லேக்கு. மகாநதி கோதாவரி கிட்ட வர்றது வந்து கொள்ளேறு லேக்கு. அப்புறம் வந்து இந்த நெத்தியில் இந்த ஒரு வெட்டு மாதிரி இருக்கும், அது புலிக்கட் லேக்கு. கேரளாவில் இங்கே இருக்குது வேம்பநாட் லேக்கு. ஸோ இந்த லேக்ஸ் வந்து கேட்பாங்க.